எங்கள் நாடக குழு ஆரம்பித்தது 1952. இது எங்களுடைய 71வது வருஷம். எனக்கு தெரிஞ்ச இந்தியாவிலேயே வேறு ஏதாவது குரூப் இருக்கா தெரியல 71 வருஷமாக தொடர்ந்து நாடகம் போட்டது. ஃபஸ்ட்டு லேடிஸை நடிக்க வச்சது எங்கள் ட்ரூப்பில் தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஈவன் அமைச்சர் நாடக குழுவில் கூட ஆம்பளைங்க தான் பொம்பளை வேஷம் போடுவோம். அதில் எங்களோட முதல் ஹீரோயின்கள் யாருன்னா நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட அம்மாவும் சித்தியும். அவங்க தான் எங்க அப்பாவோட முதல் ஹீரோயின் சந்தியா வித்யா. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு 65 ஜெயலலிதாவும் எங்க ட்ரூப்ல தான் நடிக்க ஆரம்பிச்சாங்க. நாடகமும் நான் என்னைக்குமே பிஸி. மாசம் 15-20 நாடகம் போட்டுட்டே தான் இருக்கேன். மறுபடியும் சினிமாலும் பயங்கர பிஸி ஆகிட்டேன். அவ்வளோதான் விஷயம். முடி மட்டும் தான் நரைச்சிருக்கேன், மற்றபடி அப்படியே இருக்கு சார். இது வந்து மாநாடு கொடுத்த பரிசு. எங்கள் அப்பாவை பற்றி நான் சொல்லும்போது தந்தை அந்த ஃபாதர் ஃபிகர் அப்படியெல்லாம் எனக்கு ஒரு ஃபீலிங்கும் வந்ததே கிடையாது. ஆரம்பத்துலேருந்து ஒரு நண்பனாகவே அவர் பழகினார். அவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்கிறதே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். ஒரு ட்ராமா ஆக்டர் தான் நாங்கள்லாம் வளர்கிற வரைக்கும் நடிச்சிருந்தோம். அவர் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது என்னென்னா, எப்போவுமே யாராவது உங்கள் வயசை கேட்டாங்கன்னா ஐ ஆம் சோ மெனி இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லாதரா, ஐ ஆம் சோ மெனி இயர்ஸ் யங்குன்னு சொல்லு. இந்த 2 வயசுலேருந்து அந்த வீட்டில் அந்த அட்மாஸ்பியர் அது டிஎன்ஏல இருக்குன்னு சொல்லுவாங்களே, என் டிஎன்ஏல அந்த ஆக்டிங் இருந்தது போல இருக்கு. எங்கள் அம்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது எல்லா படிப்பும் முடிச்சுட்டு கடைசியில் என் மனசுக்கு எது பிடிச்சதோ அதுதான் பண்ணேன். நாடகங்கிறது வந்து தொழில்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வந்து பெருசாக பணம் சம்பாதிக்கல நாங்கள், ஆனால் மனம் சம்பாதித்தோம். நிறைய யூடியூப்ல அதை பற்றி பார்த்துருப்பீங்க. சாருகேசிங்கிற நாடகம், அது வரைக்கும் எனக்கு அந்த நாடக வெறி எனக்கு உண்டாக்கினது திரு YGP அவர்கள். எனக்கு ரொம்ப நாள் வரைக்கும் அவர் பேர் பாச்சண்டானே நினச்சிருந்தேன். அப்புறம் வளர வளரதான் அவர் பேர் YG பார்த்தசாரதி அப்படிங்கிறது தெரியுது. TKS சார் எங்கள் நாடகத்தை ஒரு தரம் பார்த்தபோது அதில் நானும் நடிச்சிருந்தேன். அவர் எங்கள் அப்பா சொன்னார், YGP நீ முதல்ல பேரை மாற்றியாது, என்ன அமைச்சர் ஆர்டிஸ்ட்னு, எங்களை மாதிரி ப்ரொஃபஷனலாக கூட நீங்கள் பெட்டராக நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார். ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டு மற்ற நேரத்தில் சும்மா இருக்கிறவங்கள கூப்பிட்டு ஆரம்பித்த ட்ரூப் தான் இந்த யுனைடெட் அமைச்சர் ஆர்டிஸ்ட். கண்ணதாசன் எழுதியிருப்பார் அந்த பாட்டில், மனிதன் என்பவன் தெய்வமாக யாருக்கென்று எழுத போது தலைவனாகலாம்னு சொன்னார் இல்லையா, அது அவர்கிட்ட ரொம்ப உண்டு. ட்ரூப்பில் தன்னை எப்போதுமே கடைசிப்படுத்திக்குவார். மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ட்ரூப் ஆரம்பிச்சா தன் ட்ரூப் ஆரம்பிச்சா பெரிய ரோலில் தானே எடுத்துக்கிறது அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு வருத்தம் அப்போ இருந்ததுன்னா, அந்த ட்ராமா ட்ரூப்பில் அதில் வயசானவங்கலாம் யங் ரோல் போடுவாங்களாம். இவங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வயசான ரோல் கொடுப்பாங்களாம். வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கீங்க சார். அப்ப என்ன அப்படியே இல்ல, இது கொஞ்சம் அதுதான் சொல்ல வந்தேன். முடி மட்டும் தான் நரைச்சிருக்கேன், மற்றபடி அப்படியே இருக்கு சார். இது வந்து மாநாடு கொடுத்த பரிசு. அதுல இருந்தே நான் கேள்வி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சார், மாநாடுன்னு சொல்லனால. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து நாடகத்தில் நிறைய நடிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ இருக்க அந்த மாநாடு படத்தில் ஒரு மெயின் வில்லன் நீங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் மக்களையும் வந்து அந்த கேரக்டர் இல்லை. அதாவது நடுவில் ஒரு பெரிய ஜெனரேஷன் வந்து என்னை வந்து டிவியில தான் பார்த்துருக்கோம். ஆமாம், ஏன்னா புது படங்கள்லாம் ரொம்ப கம்மியாக செலக்டாக தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாநாடு வந்த உடனே 18-16 வயசு பசங்க 10 வயசு பசங்கள்லாம் வந்து இவன்கிட்ட ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சார் நீங்கள் வந்து இந்த காலத்து ஆர்டிஸ்டோட கூட ஈக்குவலாலாம் நடிக்கிறீங்களேன்னாங்க. நான் சொன்னேன் அது ரொம்ப ஈஸிப்பா, ஏன்னா நான் வந்து சிவாஜி கணேசனோடலாம் நடித்தேன், இது ரொம்ப ஈஸின்னு. அது ஒரு பெரிய திருப்பத்தை கொடுத்தது. இப்போ மறுபடியும் நாடகமும் நான் என்றைக்குமே பிஸி. மாதம் 15-20 நாடகம் போட்டுகிட்டே தான் இருக்கேன். மறுபடியும் சினிமாலும் பயங்கர பிஸி ஆகிட்டேன். அவ்வளோதான் விஷயம். சூப்பர் சார். இப்போ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து நிறைய பேர் விதமாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சிடும். ஆனால் உங்களோட தந்தையார் பற்றி பெரிய விஷயம், அவரை பற்றி இந்த துறையை சார்ந்த விஷயம் இல்லாமல் பர்சனலாக அதை வந்து மற்றவங்க யார்கிட்டையும் கேட்டாலும் அந்த அளவுக்கு நியூஸ் வராது. உங்ககிட்ட கேட்டால் தான் அந்த அளவு தெளிவான விஷயம். கண்டிப்பாக. இப்போ எங்கள் அப்பாவை பற்றி நான் சொல்லும்போது தந்தை அந்த ஃபாதர் ஃபிகர் அப்படியெல்லாம் எனக்கு ஒரு ஃபீலிங்கும் வந்ததே கிடையாது. ஆரம்பத்துலேருந்து ஒரு நண்பனாகவே அவர் பழகினார். நண்பன்றதை விட ட்ரூப் லீடராக தான் நான் அவர் எப்போதுமே பார்த்தேன். எங்கள் நாடக குழு ஆரம்பித்தது 1952. இது எங்களுடைய 71வது வருஷம். எனக்கு தெரிஞ்ச இந்தியாவிலேயே வேறு ஏதாவது குரூப் இருக்கா தெரியல 71 வருஷமாக தொடர்ந்து நாடகம் போட்டது. ஸோ எனக்கு அப்போ 2 வயசு. அப்போ பார்த்துங்க, நான் அவரை எப்போ பார்த்தேன்னா அந்த ஒத்திகைகள் அந்த இதை, அவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்கிறதே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். ஒரு ட்ராமா ஆக்டர் தான் நாங்கள்லாம் வளர்கிற வரைக்கும் நடிச்சிருந்தோம். ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு ட்ரூப் லீடராகவே பார்த்து அந்த மாதிரி பார்த்ததுனால ரொம்ப ஈஸியாக பழகிற ஒரு தன்மை கொண்டவர். அவர் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது என்னென்னா, எப்போவுமே யாராவது உங்கள் வயசை கேட்டாங்கன்னா ஐ ஆம் சோ மெனி இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லாதரா, ஐ ஆம் சோ மெனி இயர்ஸ் யங்குன்னு சொல்லு. ஸோ அதை நான் அவர்கிட்ட ஆரம்பத்தில் கற்றுக்கிறதுனால தான் இப்போவும் ஜாலியாக இருக்கேன். சரி சார், நீங்கள் வந்து இந்த நாடகத்துறையில் நடிக்க வந்தீங்க இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட
இதுவா நீங்கள் வந்தே ஆகணும் மகேந்திரன், இல்லை நீங்கள் அப்படி வந்தே ஆகணும்லாம் யாரும் என்ன கட்டாயப்படுத்தலை. இன்ஃபேக்ட் எங்கள் அம்மாவுக்கு அதில் பெருசாக விருப்பம் கிடையாது. ஏன்னா அவங்க எஜுகேஷனிஸ்ட்ங்கிறதுனால. அண்ட் நான் வந்து ஸ்கூல் போகிற பிரமாதமாக தான் படித்தேன். நான் வந்து மெட்ரிக்கில் ஸ்டேட் ரேங்கர். ஸோ பியூசியில் அப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங் எம்பிஏ எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே. ஆனால் இந்த 2 வயசுலேருந்து அந்த வீட்டில் அந்த அட்மாஸ்பியர் அது டிஎன்ஏல இருக்குன்னு சொல்லுவாங்களே, என் டிஎன்ஏல அந்த ஆக்டிங் இருந்தது போல இருக்கு. அதுக்கு எங்கள் அப்பா மாதிரி ஒரு ஃபிகர் அப்படி பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒருத்தர் இருக்கும்போது இது எப்படி சொல்கிறது, ஆட்டோமேட்டிக்காக இப்படி தான் இந்த தண்ணி திருப்பி விட்டால் இப்படி தான் போகணுங்கிற மாதிரி ரூட் இருக்குல்ல. ஸோ அப்படி தான் போகணுங்கிற மாதிரி வந்து நான் எல்லா படிப்பு எங்கள் அம்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது எல்லா படிப்பும் முடிச்சுட்டு கடைசியில் என் மனசுக்கு எது பிடிச்சதோ அதுதான் பண்ணேன். இதை தொழிலாக எடுத்துக்கிட்டேன். அதுலேயும் நாடகங்கிறது வந்து தொழில்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வந்து பெருசாக பணம் சம்பாதிக்கல நாங்கள், ஆனால் மனம் சம்பாதித்தோம். நிச்சயமா எங்கள் மனம் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களோட மனத்தை நாங்கள் சம்பாதித்தோம். இன்றைக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக நான் போட்ட நீங்கள் நிறைய யூடியூப்பில் அதை பற்றி பார்த்துருப்பீங்க, சாருகேசிங்கிற நாடகம். அது வரைக்கும் எனக்கு அந்த நாடக வெறியை எனக்கு உண்டாக்கினது திரு வைஜிபி அவர்கள், என் தந்தை. நான் ஒரு அப்பான்லாம் சொல்கிறது நாங்களாம் வைஜிபின்னு தான் சொல்லுவோம். அவருக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை பாச்சண்ணான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப நாள் வரைக்கும் அவர் பேர் பாச்சண்ணானே நினச்சிருந்து அப்புறம் வளர வளர தான் அவர் பேர் வைஜி பார்த்தசாரதி அப்படிங்கிறது தெரியுது. சார் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சினிமா துறைக்கு முன்னாடி அந்த நாடகத்துறையில் மிகப்பெரிய பங்கு அமைச்சர் நாடகத்துறை, அதாவது தொழில்முறை நாடகத்துறை அப்போ பிரமாதமாக இருந்தது. டிகேஎஸ் இருந்தாங்க, இப்போ இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. பம்மல் சம்பந்தம் முதலாம் ஆரம்பிச்சது டிகேஎஸ், சிவாஜி நாடகம் மன்றம் இருந்தது அதெல்லாம். ஆனால் இந்த ஜாலியாக ஆஃபீஸ் போயிட்டு வந்து கலந்து வந்து அவங்க கிட்ட இருக்கு அவங்க டேலண்ட்டை வெளியில் கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட். ஸோ அமெச்சூராக தாங்க ஆரம்பித்தாங்க. அதை வந்து ஒரு தடவை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எங்கள் நாடகத்தை பார்த்து அந்த காலத்தை அப்போ நானும் நடிச்சிட்டு இருந்தேன். நான் 61 நடிக்க ஆரம்பித்தேன் சார். இது என்னுடைய 62வது வருஷம் நாடகத்தில். அதுவும் எங்கள் அப்பாவோட இதுதான், அது எப்படி சொல்கிறது, அவரோட ஆசீர்வாதம் தான். டிகேஎஸ் சார் எங்கள் நாடகத்தை ஒரு தரம் பார்த்தபோது அதில் நானும் நடிச்சிருந்தேன். அவர் எங்கள் அப்பா சொன்னார், வைஜிபி நீ முதல்ல பேரை மாற்றியாது, என்ன அமைச்சர் ஆர்டிஸ்ட்னு எங்களை மாதிரி ப்ரொஃபஷனலாக கூட நீங்கள் பெட்டராக நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டு மற்ற நேரத்தில் சும்மா இருக்கிறவங்கள கூப்பிட்டு ஆரம்பித்த ட்ரூப் தான் இந்த யுனைடெட் அமைச்சர் ஆர்டிஸ்ட். ஸோ அதில் முன்னோடியும். ஆமாம், கண்டிப்பாக அது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படின்னு சொன்னால். ஸோ நீங்கள் வந்து ஒய்ஜிபி அவர்களுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்ட ஒரு தருணம் அப்படின்னா எது சொல்லுங்கள்? பல தருணங்கள் அவர் ட்ரூப்பை நடத்தி சென்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பெருமையை தரணும். அதில் நான் ரொம்ப பெருமைப்பட்டது என்னென்னா, இது இந்த கண்ணதாசன் எழுதியிருப்பார் பாட்டில், மனிதன் என்பவன் தெய்வமாக யாருக்கென்று எழுத போது தலைவனாகலாம்னு சொன்னார் இல்லையா, அது அவர்கிட்ட ரொம்ப உண்டு. ட்ரூப்பில் தன்னை எப்போதுமே கடைசிப்படுத்திக்குவார். மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ட்ரூப் ஆரம்பித்தா தன் ட்ரூப் ஆரம்பித்தா பெரிய ரோலில் தானே எடுத்துக்கிறது அப்படிலாம் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க ட்ரூப் ஆரம்பித்த விஷயமே ரொம்ப தமாஷான விஷயம், அதை நான் சொல்லணும். சொல்லி இப்போ சுகுணவிலாஸ் சபான்னு இப்போ இருக்கு இல்லைங்களா, அந்த காஸ்மோபாலிட்டன் கிளப்லாம் இருக்குது, அந்த இடத்துல சுகுணவிலாஸ் சபா, அதுதான் பம்மல் சம்பந்தம் முதல்ல எல்லாம் ஆரம்பித்த இடம் அது. அங்கே நாடக குழுவில் எங்கள் அப்பாவும் பட்டுன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு அவங்க அண்ணன் தம்பிங்கிற மாதிரி நடிச்சாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு வருத்தம் அப்போ இருந்ததுன்னா, அந்த ட்ராமா ட்ரூப்பில் அதில் வயசானவங்கலாம் யங் ரோல் போடுவாங்களாம், இவங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வயசான ரோல் கொடுப்பாங்களாம். ஏன்னா அந்நியாயமாக இருக்குது, வித்தியாசமான முயற்சியாக இருக்குது. ஆமாம். ஸோ அவங்க சுகுணவிலாஸ் சபா டென்னிஸ் கோர்ட்டில் முடிவு பண்ணாங்க, நம்ம ஏன் ஜாலியாக ஒரு ட்ரூப் ஆரம்பிச்சா என்னன்னு. அப்படி ஆரம்பிக்கப்பட்டதான் 52 இந்த முடிவு பண்ணி. ஆமாம், அதில் பட்டு அருமையான எழுத்தாளர். எப்பேற்பட்ட எழுத்தாளர்னா நம்ம சோ சார் அவருக்கு அவர் தான் குரு. என்னுடைய ஆரம்ப கால அந்த 52 53 ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோவே ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், அப்படின்னு எல்லாம் பாடுறா அதிலெல்லாம் என் கையெழுத்து இருக்கும், நான் தான் பட்டு சொல்ல எழுதுவேன். ஸோ அப்படி தான் அந்த அமைச்சர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட குழு. அண்ட் அப்போ ஃபஸ்ட்டு லேடிஸை நடிக்க வச்சது எங்கள் ட்ரூப்பில் தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஈவன் அமைச்சர் நாடக குழுவில் கூட ஆம்பளைங்க தான் பொம்பளை வேஷம் போடுவோம். ப்ரொஃபஷனல் ட்ரூப்பில் தான் லேடிஸ் நடிப்பாங்க. அமைச்சர் குரூப்பில் ஆரம்பத்தில் எந்த குரூப்லையும் சோ ட்ரூப்பில் கூட ஆம்பளைங்க தான் பொம்பளை வேஷம் போடுவாங்க. ஆனால் தைரியமாக பொம்பளைகளை லேடிஸை நடிக்க வச்சது எங்கள் ட்ரூப் தான். அதில் எங்களோட முதல் ஹீரோயின்கள் யாருன்னா, நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட அம்மாவும் சித்தியும். அவங்க தான் எங்கள் அப்பாவோட முதல் ஹீரோயின் சந்தியா வித்யா. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு 65 ஜெயலலிதாவும் எங்கள் ட்ரூப்பில் தான் நடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய அரங்கேற்றம் எங்கள் கிட்ட தான். அதான் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள்லாம் இருந்த இடம் நிறைய. அவர் வந்து நிறைய அதுதான் அவர் எங்கள் அப்பா கிட்ட. அதான் நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் பார்த்து வேந்த குணம் எதுன்னு. அவர் எப்படின்னா
டேலண்ட்டை ஸ்பாட் பண்ணுற ஒரு ம். அற்புதமான வித்தை அவருக்கு தெரியும். அது சொல்லுவாங்களே, இந்த வெளிச்சத்தை பார்த்தா மின்மினி பூச்சிகள் வருன்ற மாதிரி, அந்த மாதிரி டேலண்ட் இருக்கிறவங்கலாம் இங்கே வந்து அவர்கிட்ட சேருவாங்க. இவர்கிட்ட சேர்ந்துருவார். அப்படி சேர்ந்தவங்க தான் சோ, ம். நாகேஷ் ஆரம்பத்தில் இந்த ட்ரூப்ல இருந்தார், கண்டிப்பா. சந்தியா அவர்கள், வித்யா அவர்கள். ம். அப்புறம் இன்னும் லேட்டர் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா ஏஆர்எஸ், ம். மௌலி, ம். விசு, லக்ஷ்மி, அவங்க அம்மா ருக்மணி, ஸ்ரீகாந்த், ம். வியட்நாம் சுந்தரம், ஆ. இவங்க எல்லாம் அவரை கரெக்டாக அவங்கள எடுத்து கொடுத்து வெறுமை அவங்கள வேஸ்ட் பண்ண மாட்டார். ம். அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுவார். ஸோ தன் பின்படுத்திக்கிட்டு அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுவார். ஸோ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவர் வந்து வெளிச்சத்தை தேடி வந்தாங்க அப்படி. ஆமாம், இவர்கிட்ட வந்தவங்களை எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கிட்ட இவர் அதான் சொல்றேன். இவர் வெளிச்சமா இருந்தாரு, எல்லாம் தேடி வருவாங்க. வந்த உடனே இவர் வெளிச்சத்தை கம்மி பண்ணிட்டு அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். அடடா. அதுதான் நான் அவர்கிட்ட கத்துக்கிட்ட பெரிய விஷயம். இன்னைக்கும் எங்க நாடக கூட நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் பெரிய ரோல் இருக்காது, ம். எல்லாருக்கும் ஈக்குவல் ரோல்ஸ் இருக்கும். இது அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன்.